இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து தொழுகை நடந்து கொண்டிருக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவம். இப்போ சின்ன வயசுலேருந்து நான் நினச்சி கொண்டு இருந்தது என்னென்னு சொன்னால், இப்போ முஸ்லீம் பள்ளிவாசலுக்குள்ளே எல்லாம் நாங்கள் போக இயலாதுன்னு சொல்லி. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எதால் வந்த நான் எதால் திரும்பி போகணும்னு சொல்லி தெரியல. நிறைய பேர் இங்கே வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஏண்டா இங்கே வந்தால் ஏதாவது ஒரு சிக்கல்னு சொல்லி. கோட்டை புகையிரத நிலையம் என்று போட்டிருக்குது. ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முந்தி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த வெள்ளவத்த பகுதியில் இருந்த 2 பாலம் தான் 94, 95, 96ஆம் ஆண்டு அந்த பாலத்தை வந்து இதுக்குள்ள வந்தால் பொழுது போகிறதே தெரியுது இல்லையே. இப்படி உயர்த்தினா தெரிஞ்சுட்டு போகுது. நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போகிறத நான் பார்த்துருக்கிறேன். ரெண்டுதால கோப்ரோவில் இருந்து மாற்றி இதெல்லாம் ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்காக நாங்களும் பேசாமல் ட்ரெயினில் போவோம் யாழ்ப்பாணத்துக்கு. இந்த இடங்களில் வந்து முந்தி வந்து பார்த்தால் சின்ன சின்ன பூத்துகள் மாதிரி தான் கடைகள் இருந்தது. இப்போ நல்ல ஒரு பெரிய கடை தொகுதியாகவே வந்துட்டு ஆரம்பிக்க நான் சொன்னதாக தான். இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் பொழுது போகிறதே தெரியாது. வணக்கம் அன்பு உள்ளங்களே, மீண்டும் ரஜீவன். கொழும்பு காணொலி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போவும் கொழும்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டா ஏரியாவில் நிற்கிறேன். பெட்டா ரயில்வே இந்த இடத்தை சுற்றி இருக்கிற இடங்களை வந்து காணொலியாக பதிவு செய்ய இருக்கிறேன். இன்ன இடமண்டில் எல்லாத்தையுமே காணொலியாக பதிவு செய்ய இருக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது எங்கே என்று சொன்னால் கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் இந்த பாலம் நீண்ட காலமாக இந்த பாலத்தை நான் பார்த்திருக்கிறேன். முந்திருந்தே இருக்குது. ஆனால் அந்த வெள்ளவத்த பகுதியில் இருந்த 2 பாலம் தான் 94, 95, 96ஆம் ஆண்டு அந்த பாலத்தை வந்து இடித்தவங்க. மேலால் ஏறுவோமா? இந்த கடையெல்லாம் முந்தையே இருந்தது இம்ரான். நாங்கள் இப்போ ரயில்வேயை பார்த்துட்டு வந்து இதால் திருப்பி போவோம். என்ன எப்போவுமே பரபரப்பாக இருக்கும் கொழும்பு. பரபரப்புக்கு கொழும்புக்கு குறைச்சல் இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இந்த இடங்கள் அது எப்பவும் பரபரப்பு தான். மேலே ஏறுவோமா? இந்த பாலம் கட்டுறதுக்கு முதல்ல பெடஸ்ட்ரியனால் இந்த சைடால் தான் க்ரோஸ் பண்ணுற மாதிரி, அல்லது ரயில்வேக்கு முன்னால் க்ரோஸ் பண்ணுற மாதிரி இருந்தது நினைக்கிறேன். இந்த பாலம் கூட 96 அல்லது 95 கட்டியிருக்க வேணும். யாருக்காவது ஞாபகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அந்த இடத்துல பாருங்க, லோட்டஸ் டவர் தெரியுது, தாமரை கோபுரம். இப்போ கோப்ரோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறபடியாக இந்த ஜூம் எல்லாம் பண்ண இயலாது. ரம்புட்டானை பார்த்தீங்களா, இங்கே வச்சு போட்டு வித்தோண்டு இருக்கிறாங்கண்டு. பெட்டா ரயில்வே கிட்டத்தட்ட 2000 ஆண்டுக்கு பிறகு 2001, 2002, 2002க்கு பிறகு இப்போ தான் ரயில்வே அடிக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா 2002 பாதை திறந்து நாங்கள் பயணம் போகின்ற பொழுது பஸ்ஸில் தான் போன ஞாபகம். முந்தி அடிக்கடி ரயில்வேயை பாவிக்கிறது, இப்போ ரயில்வேயை பாவிக்கிறது செட்டியான குறைவு. நானும் யாழ்தேவி காணொலி ஒன்று பதிவேற்ற வேணுமென்று சொல்லி எத்தனையோ நாளாக முயற்சி பண்ணியும் சாத்தியமாக இல்லை. கோட்டை புகையிரத நிலையம் என்று போட்டிருக்குது. உள்ளே போகலாமா? ஒரு கொஞ்சம் தூரம் போய் உள்ளுக்க எடுக்கக்கூடிய அளவு எடுக்கிறேன். என்ன வேறு இடங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறதால என்ன உள்ளே போயிடலாதாமா?
இல்லாட்டி டிக்கெட் எடுத்து போமா? ஆனால் டிக்கெட் எடுத்து போய் என்ன பிளாட்ஃபார்ம் தானே பார்க்க வேண்டி வரும் என்ன? இப்படியே இருந்து ஒரு வியூ எடுக்கிறதா? எடுத்துட்டா போச்சு. சரி, ஒரு நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து கோட்டைக்கு வந்து ட்ரெயினில் வந்துட்டா போச்சு. சரி, போவோமா? உள்ளே போயிட்டு வருவோமா? போகலாமா? ஒரு கொஞ்சம் தூரம் போகலாமா? ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முந்தி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. முந்தி 5:45 யாழ் தேதி என்று சொல்லி இங்கே இருந்து வவுனியாவுக்கு வழிகிட்ட ஞாபகம் இருக்குது. சரி, போவோமா? கொழும்புல வந்து நேரம் போகிறதே தெரியல. இதில் வந்து ரயில்வே போலீஸ் இருக்கணும். முந்தி போலீஸ் இருந்ததா இல்லையா? முந்தி இந்த இடத்துக்குள்ளால தான் டிக்கெட் எடுத்து போகிறதா தானே பார்த்தேன். அது வந்து முதல்ல நான் காட்டின இடம் வந்து இப்போ தான் மாற்றி இருக்கிறாங்க. முந்தி டிக்கெட் எடுத்து போகிறது இந்த சென்ட்ரல், அதாவது இப்போ ரயில்வே கோட்டை ரயில்வே என்று போட்டிருக்கிற இந்த இதுக்குள்ளால தான் போகிறது. ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன். வாங்கல பேசாமல் ட்ரெயினில் போவோம் யாழ்ப்பாணத்துக்கு. நிறைய மாற்றங்கள். இந்த காணொளி பெரும்பாலும் ஒரு பெரிய காணொளியாக போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் நிறைய இடங்களை வந்து அப்படியே உண்டாவே காணொளியாக்கி இந்த இடத்துல நான் தர இருக்கிறேன். ஓல்கட் மாவட்டத்தில் இருக்கிற கடைகள். இந்த இடங்களில் வந்து முந்தி வந்து பார்த்தால் சின்ன சின்ன பூத்துகள் மாதிரி தான் கடைகள் இருந்தது. இப்போ நல்ல ஒரு பெரிய கடை தொகுதியாகவே வந்துட்டு. முந்தி இதில் ஒரு கடை ஒன்று இருந்தது, நல்லா கொத்து போடுவாங்க நினைக்கிறேன். இந்த கடையாக தெரியலை. நிறைய நாளைக்கு பிறகு ஓல்கோட் மாவட்ட இம்ரான் இதாலையா போகிறது? ஓகே ஓகே. வாவ். இந்த இடம் மாறவே இல்லை. முந்தி இருந்தே அப்படிதான் இருக்கேன்னு. முந்தி அந்த காலத்தில் எப்படி இருந்தது, ஒரு 25-30 வருஷத்துக்கு முதல்ல எப்படி இருந்தோ அப்படி தான் இப்போ இருக்கு. ஆனால் நிறைய வித்தியாசங்கள். கொழும்புல முக்கியமான இடம். எத்தனை மணி வரைக்கும் இந்த கடையில் இருக்கும்? 6 மணியோட க்ளோஸ். 6 மணியோட க்ளோஸா? அதான் நீங்கள் பார்க்கிங் சொன்னீங்க 6 மணி பிறகு. என்ன காரணத்துக்கு 6 மணி? அதுக்கு பிறகு போகாது. ஓ, இதுக்குள்ள வந்தா பொழுது போகிறதே தெரியுது இல்லையே.
இது ஃபர்ஸ்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட் என்ன சைலண்டாக வாரீங்க இம்ரான்? ஆஹா, இது என்ன ஃபோன் டிஸ்பிளேயா? டெம்பிள் கிளாஸ் அப்படி வச்சுருக்காங்க. எவ்வளவு க்ரௌடாக இருக்குன்னு பாருங்க. தலை மட்டும்தான் தெரியுது சில இடங்கள்ல. இப்படி உயர்த்தினா தெரிஞ்சுட்டு போகுது. இம்ரான், நீங்கள் சொன்னதுபடி பார்த்தா இங்கே இருந்து வெளிக்கிட்டு அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போகிறதுக்கே 1 hour தேவை போல எனக்கு. இவ்வளோ வேகமாக நடந்தும் போக முடியலை. பாரு, முந்தையும் இப்படி தான் இருந்ததா இந்த இடங்கள்? இவாங்க நல்ல லைட்டுகள் போட்டிருக்கான் அவருக்கு, அதில் பார்த்துட்டு போகுமா இருக்கா? நல்லா இருக்கு லைட்டுகள் பார்க்க. நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. இது என்ன ப்ரைஸ்? இது आरदाकने आरदाक केला 6000 ने 4000 ओके डिस्काउंट दम 3500 मेगा लोग आगे किया था मेगा फाइबर द मटेरियल मेटल ना फाइबर ने मेटल थे ओ हरी हरी थैंक यू மியூசியம் ஒண்டி கவர் பண்ணிட்டு போறீங்க. என்ன மியூசியம்? பாப்போம். அப்படியா? ஓ, என்ன வச்சிருக்காங்க? போயிட்டு எங்க நிறைய தூரம் போகணுமா இல்லது? சரி சரி. பாரு, இந்த ஸ்ட்ரீட் என்னன்னு சொல்றது? மலிபன் ஸ்ட்ரீட். என்ன பிரின்ஸ் ஸ்ட்ரீட்? அது மலிபன். ஓகே. நான் முந்தி இருந்ததை விட சரியான வித்தியாசம் கொழும்பு. அதுவும் குறிப்பாக இந்த ஏரியாலாம் நான் கிட்டத்தட்ட 2000க்கு பிறகு வரவே இல்லை. என்று சொன்னால் இப்போ எத்தனை 26 years. நிறைய பேர் இங்கே வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஏண்டா இங்கே வந்தால் ஏதாவது ஒரு சிக்கல் என்று சொல்லி. இதுவரைக்கும் ஒரு சிக்கலும் இல்லை. ஒரு முறை வந்தால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ரைட் இந்த போட்டிருக்கேனே ஒல்லாந்து நூதன சாலை ஓப்பன் பண்ணியா இருக்கு இல்லையே? பூட்டி இருக்கு. கவுண்டர் க்ளோஸ் அட் 4 o'clock. இப்போ எத்தனை மணி? சரியா 4 மணிக்கு பூட்டிட்டாங்கண்ணே. இந்த கட்டிடம் அந்த காலத்தில் கட்டின கட்டிடம் தான் அப்படியே இருக்குண்ணே. சரி 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 சரி. தெரிஞ்சிருந்தால் முதல்ல வந்திருக்கலாமோ? சரி, இப்போ நாங்கள் எதால் போகணும்? நேராக தான் போனால் செகண்ட் கோர்ஸ். ஓகே ஓகே. அப்படி இல்லை இம்ரான், முந்தி இந்த பெட்டா கடைகள் இருக்குல்ல ரயில்வேக்கு முன்னுக்கு, அதில் வந்தால் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் எதையாவது விற்க பார்ப்பாங்க. இப்போ பெல்ட், நீங்கள் ஏதாவது பெல்ட் அல்லது மணி பர்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்துட்டு விட்டுட்டு போயிடலாது. கோவம் இல்லை, அது பெரிய பிரச்சனையிலே வந்து முடிஞ்சிருக்குது. அதே நேரம் இப்போ நான் விரைக்கே எனக்கே நடந்திருக்குது. ஓகே ஓகே. சின்ன சின்ன டெடி பியர்ஸ். இப்போ டெடி பியரை வீடியோ எடுக்கிறது முக்கியம் இல்லை, வீட்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு கேள்வி கேட்பாங்க, ஏன் தங்களுக்கு வேண்டி கொண்டு வரையிலேண்டு. அது தெரியுமா உங்களுக்கு? நல்லா இருக்குது. இம்ரான், ஒருக்கா எனக்கே நடந்தது என்னென்னா, மணிக்கூடு சும்மா ஒரு ஆள் வச்சு கொண்டு இருந்தார் விற்கிறதுக்கு. அப்போ நான் என்னென்று விலை கேட்டேன். இன்னும் சுற்றி ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு
அது ஹார்பர்லேருந்து வந்தது, அப்படி வந்தது, இப்படி வந்தது, கடைசியாக வாங்கித்தான் ஆகணும்னு ஒரு இதில் கொண்டு வந்து முடிச்சு விட்டாங்க. பார்த்தா வாங்கி ஆகணும்ண்டு. நான் பிறகு ஒரு மாதிரி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். இப்போவும் அப்படி தானா? ஒரு சிலரோ சிக்கல் இருக்குன்றீங்க. ஆனால் சித்தியான மாற்றம் என்ன? இப்போ முந்தைய கொழும்பில் இருந்த ஆக்களுக்கு நான் சொன்ன அனுபவங்கள் நிறைய வந்திருக்கு உங்களுக்கு. ஏன்னா நான் இருக்கிற காலத்தில் இப்படி நடந்துருக்குது. அதுக்கு பிறகு இப்போ ஒரு சில ரெண்டு இம்ரான் சொன்னார். இது என்ன மண்டே டு ஃப்ரைடேயா இம்ரான், அல்லது சாட்டர்டேயும் இருக்குது, சண்டே ஃபுல் க்ளோஸ், ஒரு தடவை பெருசாக இருக்க மாட்டாங்க. ஓ, இது கூடுதலாக அப்படியே பேமெண்ட் கடன் அப்படியே தானே? இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எதால் வந்த நான் எதால் திரும்பி போகணும்னு சொல்லி தெரியல. அந்தளவுக்கு தான் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு இந்த பக்கத்துலேருந்து வந்தேன்னு சொல்லி ஞாபகம் இருக்குது. அவர் டஸ்டர் வச்சிருக்கார். நான் பார்த்தேன் ஏதோ பெரிய மைக்ரோஃபோன் ஆக்கமெண்டு வாங்கி நான் உதவும் கொண்டு யோசிச்சேன். இப்போ இப்படியே போக அந்த ரெட் மாஸ்க் வருது, அதையும் பார்க்க போகிறோம். இம்ரான் ஏற்கனவே சொல்லிட்டார் சில இடங்களில் தன்னை தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் ஒரு சில காணொலிகளில் இம்ரான் வருவார்ன்னு சொல்லி. பட் இம்ரான் தன்னை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டார், நான் எடுக்கலை. பட் அந்த மசூதியையும் பார்த்து கொண்டு போக போகிறோம். நல்லா இருக்குது தானே? இதுக்கு ஏதாவது இது ஸ்பெஷலாக பேர் ஏதாவது இருக்கா? அல்ல ரெட் மஸ்க்குன்னு அப்படியே சொல்லி அவ்வளோதான். அல்லது இப்போ இன்னும் மசூதி இன்னும் அப்படி பேர் அப்படி ஆனால் மசூதிக்கு இப்போ பேர்களும் மாறதில்லை, அப்படி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன டைம் வந்துட்டுதா? 4 எத்தனை மணிக்கு? 4க்கு கனடா போகிறதுக்கு டைம் சரி. இது என்ன ஸ்ட்ரீட்? இது மெயின் ஸ்ட்ரீட். ஓகே. இதாலையா ஒவ்வொன்றா வாங்கி சாப்பிட ஆசை தான். ஆனால் அதுக்கு பிறகு என்ன மாதிரின்னு தெரியல. வா இதான் என்ட்ரன்ஸ். அப்படியே ஃபுல்லாக இருக்குன்னு. அது அந்த லொக்கேஷன் வந்து இப்படி இருக்கிறபடியாக அது அந்த தனி அழகே வெளியில் தெரியுதில்லை. இப்போ இது தனியொரு இடத்த இருக்க வேண்டாம், இப்படி இருக்கும் வியூ. வா, ட்ரோனை கொண்டு வந்துருக்கலாமோ? மெயின் ஸ்ட்ரீட். கொஞ்சம் இருங்க, ஃபோனை வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துடுறேன். அப்புறம் அதை கொண்டு வந்து இதில் சேர்த்து எடிட் பண்ணி விடலாம். பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. இப்போ சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஒரு இடம். நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். என்றதெல்லாம் கோப்ரோவில் இருந்து மாற்றி இதெல்லாம் ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்காக இப்போ செல்ஃபோனுக்கு மாறிட்டேன். இம்ரானோட சேர்ந்து நானும் இந்த மசூதிக்குள்ளே போயிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டுது. உள்ளே என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதையும் சேர்த்து நான் கவர் பண்ண போகிறேன். உள்ளே வீடியோ எடுக்கலாம் தானே, எனக்கிட்ட சொல்லிட்டேன். முதல்ல நாங்கள் போன பாதையால் உள்ளே போகலாதுன்னு இல்லை, தொழுகைக்கு மட்டும்தான் போகிறாங்க. இப்போ நான் கேமராவோட போகிறதுக்குன்னு சொல்லியே ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்குறாங்களாம். அதுக்குள்ளால போகணும். இதுக்குள்ளால பாருங்கள், ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ள எவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி. இதனால் நடந்து வெளியில் போகிறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை.
நல்லொரு அழகாக கட்டி எடுத்திருக்கணும். எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்டது என்று சொல்லி எனக்கு எந்த ஒரு விபரமும் தெரியாது. காணொளி மட்டும் பதிவு செய்யப்படுகிறது. அதிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குறிக்கப்பட்ட தூரம், இப்போ இந்த இடத்துல மட்டும் நின்று தான் நாங்கள் வெளியில் விசிட்டர்ஸ் வந்து நிற்கலாம். என்ன சொன்னால் இப்போ தொழுகைக்குரிய நேரம்ன்றதால எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணாமல் ஒரு சில காட்சிகள் மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்யப்படுகிறது. இதில் இப்போ எங்கட கோயிலில் இருக்கிற மாதிரியே வந்தோடனே காலெல்லாம் கழுவி முகமெல்லாம் கழுவிட்டு தான் உள்ளேயே போகிறாங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து தொழுகை நடந்து கொண்டிருக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவம். இப்போ சின்ன வயசுலேருந்து நான் நினச்சி கொண்டு இருந்தது என்னென்னு சொன்னால், இப்போ முஸ்லீம் பள்ளிவாசலுக்குள்ளே எல்லாம் நாங்கள் போக இயலாதுன்னு சொல்லி, இப்போ இம்ரான் தான் சொன்னார் இல்லைன்னா அப்படி ஒரு ரூல்ஸுமே ஒரு இடம் இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்லி. ஏற்கனவே மத்தியானம் ஒரு இடத்தை கூட்டிக்கொண்டு போனவர், அந்த இடத்துல நான் காணொலி பதிவு செய்யலை. பட்டு இந்த இடத்த வந்து நான் காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லி எனக்கு தகவல் தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன் நான். ஆனால் இந்த இடத்துல சுற்றுலா பயணிகளுக்காக சில தகவல்கள் வந்து போடப்பட்டிருக்குது. இதில் வந்து இம்ரான் சொல்லேக்க ரெட் மாஸ்க்குன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தவர். ஆனால் இதில் வந்து செமன் கொத்து பள்ளி ரத்து பள்ளி என்றும் பெயர் இருக்குது. We are warmly welcome you to Al Masjid Al Jaimur Al Far 1908 சொல்லி. இதில் சில தகவல்கள் ஏதாவது பிழைக்கிற பட்சத்தில் அல்லது நான் ஏதாவது தகவலை வந்து பிழையாக சொல்லியிருந்தால் இஸ்லாமிய நண்பர்கள் மன்னித்து கொள்ளுங்கோ. நான் இன்றைக்கு தான் முதல்ல இந்த பள்ளிவாசல் இல்லை, என்னுடைய லைஃப்பில் இன்றைக்கு தான் முதல்ல பள்ளிவாசலுக்குள்ளேயே வந்திருக்கிறேன். இப்போ இந்த பள்ளிவாசலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய சுற்றுலா பயணிகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லாருமே சுற்றுலாவாக வந்த ஆக்கள் உள்ளே வந்து பார்த்துட்டும் போகிறாங்க. சில ஆடை கட்டுப்பாடுகளும் இந்த இடத்துல இருக்குது. இந்த பாருங்க, இப்போ சில ஆடைகள் அணிந்து இந்த இடத்துல உள்ளே போக இயலாது, புனித இடம்ன்றதால. இப்போ முழு ஆடைகளாக, அதாவது கால் முட்டை கவர் பண்ணி இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகக்கூடியதாக இருக்கும். ஹலோ. ஸோ சுற்றுலா பயணிகளுக்குன்னு சொல்லி ஒரு வாசல். So they put in Chinese too, right? So it's easy, right, to you guys? That's good. Yeah, true. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனாவிலேருந்து வந்திருக்கின்ற சுற்றுலா பயணிகளுக்கு இலகுவாக சீன மொழியில் போடப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் இது வந்து இது ரஷ்யனாக இருக்க வேணும். எல்லா மொழிகள்லையுமே இந்த இடத்துல தகவல்கள் போடப்பட்டிருக்குது. சுற்றுலா பயணிகளுக்கு மேலதிகமான ஆடைகள் இந்த இடத்துல வழங்கப்படுது. முக்கியமாக இந்த காணொளி, இந்த பெட்ராவை சுற்றி இருக்கிற இடங்கள், இந்த மசூதி, இன்னும் பார்க்க போகிற சில இடங்கள் வந்து இப்போ சுற்றுலா பயணிகளாக வார நீங்கள் இலங்கையில் இப்படியும் ஒரு பகுதி இருக்கிறது, இப்படியும் ஒரு விஷயம் இருக்கிறது என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த இடத்துல காணொலியாக வந்து நான் பதிவு செய்கிறேன். இப்போ எனக்கே வந்து ஒரு புதுவித அனுபவம். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல இந்த இடத்த ஒரு தடவை 2 தடவை வந்திருக்க வேணும். ஆனால் இப்போ வந்து நிறைய மாற்றங்கள். இப்போ இந்த ரோட்டெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட், மெலிவன் ஸ்ட்ரீட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி வாகனங்கள், லொரிகள் அதுகள் பார்க் பண்ணி இந்த போக்குவரத்து வெளி மாவட்டங்கள்லேருந்து மரக்கறி வாரது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பார்த்த ஞாபகங்கள் தான். அது இங்கேயா அல்லது வேறு ஸ்ட்ரீட் ஆண்டு தெரியல. ஆனால் இப்போ இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பேமெண்ட் கடை தொகுதியெல்லாம் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் மட்டும் இல்லை, எல்லா ஸ்ட்ரீட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான கடைகளாக தான் இருக்குது. வெளியில் வந்து பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது. இந்த வியூ பாருங்கள் அப்படி இருக்குன்னு. அதில் வந்து அவர் விளங்கப்படுத்தி கொண்டிருந்தார் அந்த சுற்றுலா பயணிகளுக்கு. இந்த மணிக்கூடு வந்து லண்டனில் இருந்து கொண்டு வந்து பொருத்தி இருக்கணும். 4 பக்கமும் இருக்குது.
இன்று வரைக்கும், அதாவது 1908ஆம் ஆண்டு பொருத்தப்பட்ட மணிக்கூடு இன்று வரைக்கும் பழுதடியாமல் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னார். அதே சமயத்தில் இந்த கட்டிட அமைப்பு ஏன் இப்படி வந்ததுன்னு சொன்னால், இப்போ இந்தியாண்ட கட்டிட அமைப்பையும் தங்களுடைய இஸ்லாமிய வழக்கத்தையும் சேர்த்து இந்த கட்டிடம் கட்டினதாக அந்த இடத்துல விளங்கப்படுத்தி கொண்டிருந்தார். ஃப்ரூட்ஸும் நல்லா தான் இருக்குது. இந்த அதான் இந்த காணொளி பதிவு செய்ய ஆரம்பிக்க நான் சொன்னது தான். இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் பொழுது போகிறதே தெரியாது. எத்தனை மணி நினைக்கிறீங்க? எத்தனை மணிக்கு வந்தாங்க? ஒன் ஹவராக எடுத்துருக்குறேம்மா வீடியோ. இதுக்குள்ள நேரம் போகிறதே தெரியலண்ணே. another YouTube blogger. அடுத்து எதால போகிறது? பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோமா? பார்ப்போம் எங்கட புது பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குண்டு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எதால வாரம் எதால திரும்பி போகிறோம் கொஞ்சம் டவுட் தான். முழுக்க கடைகள் தான். இந்த ரோடுன்னு ரெண்டு பக்கமும் கடை. இது நான் இப்போ போகிறது 3rd Cross Street. இம்ரான் 2nd Cross Street போயிடாதா? அதில் அது அங்கே தான் வந்துடுறாங்களா? அப்படியா? ஓ, அது சரி. எல்லா ரோட்டும் க்ராஸ் பண்ணி போயிட்டு இதில் 2nd Cross Street நான் எங்கே பார்க்குறது? இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்தும் கொழும்பு கோட்டையில் இருக்கிற பஸ் நிலையம் எப்படி இருக்குன்னு சொல்லி காணொலியாக பதிவு செய்கிறதுக்காக போய்கொண்டிருக்கிறேன். இப்போ பதிவு செய்கிற காணொலிகள் அனைத்தும் நான் யாழ்ப்பாணம் போன பிறகுதான் யூடியூப் தளத்தில் பதிவேற்ற இருக்கிறேன். அப்போ நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு எனக்கு நேரம் இருக்கிற பொழுதெல்லாம் இந்த கொழும்பு காணொலிகளை உங்களுக்காக பதிவேற்ற இருக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.